பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் முகாம் நாகை மாவட்டம் திருக்குவளையில் உள்ள தனியார் திருமண அரங்கில் நடைபெற்றது. திருக்குவளை வட்டாட்சியர் சுதர்சன் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் திருக்குவளை, எட்டுக்குடி, திருவாய்மூர், 119 அணக்குடி ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்று கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இதில் தகுதியுடைய மனுக்கள் மீது உடன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தீர்வு வழங்கப்பட்டது. இந்த முகாமில் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் தாமஸ் ஆல்வா எடிசன், திருக்குவளை கல்வி வளர்ச்சி அறக்கட்டளை உறுப்பினர் சோபா மலர்வண்ணன், மாவட்ட கவுன்சிலர் கௌசல்யா இளம்பருதி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிறுமுகை வனச்சரக பகுதியான பாலப்பட்டி கிராமத்தில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில் ராஜநாகம் ஒன்று 2 நாட்களாக ஒரே இடத்தில் இருப்பதை பார்த்த அந்த பகுதி மக்கள் சிறுமுகை வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் பாம்பு பிடி வீரர்களுடன் அங்கு சென்ற சிறுமுகை வனத்துறையினர் வன எல்லையில் புதருக்குள் பதுங்கியிருந்த பாம்பினை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மிகவும் கொடிய விஷமுள்ள ராஜநாகத்தை சுமார் 2 மணி நேரம் போராடி மீட்டு வெளியே எடுத்து வந்தனர். பின்னர் அந்த பாம்பின் உடல்நிலை பற்றி ஆய்வு செய்தபோது உணவு எதுவும் உட்கொள்ள முடியாமல் சோர்வான நிலையில் இருந்ததும், இதன் காரணமாக பாம்பு எங்கும் முன்னேறிச் செல்ல முடியாமல் இருப்பதும் தெரியவந்தது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூரில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வாழவந்தாள் கண்மாய் உள்ளது. இக்கண்மாயை தூர்வாரும் வகையிலும் கண்மாயில் உள்ள வண்டல் மண் விவசாயத்திற்காக பயன்படுத்தும் வகையிலும் கனிம வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் விவசாயிகளுக்கு வண்டல் மண் எடுப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டு அதற்கான இலவச அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கனிம வளத்துறை அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் பெரும்பாலானோர் கண்மாயிலிருந்து வண்டல் மண்ணை எடுத்து வியாபார நோக்கில் சட்டவிரோதமாக செங்கல் சூளைகளுக்கு விற்பனை செய்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மண் எடுத்து வருவதால் இயற்கை வளம் பாதிக்கும் நிலை ஏற்படுவதாகவும், இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் இப்பகுதியில் உரிய ஆய்வு நடத்தி சட்டவிரோதமாக மண் விற்பனை நடப்பதை தடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடகா, கேரளா பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளதால் கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு அதிகப்படியான நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நீர்வரத்து காரணமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் ஒகேனக்கல் காவிரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ராசிமணல், ஆலம்பாடி பகுதிகளில் உள்ள முதலைகள் நீரில் அடித்து வரப்பட்டு ஒகேனக்கல் நடைபாதை அருகே உள்ள பாறையின் மீது படுத்திருந்தது. பாறையின் மீது முதலை படுத்திருப்பதைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள முகவூரில் செயல்படும் தனியார் அறக்கட்டளை மற்றும் விளையாட்டு கலைக்கூடம் சார்பில் பாரத ரத்னா காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு தென்மண்டல அளவிலான தடகள போட்டிகள் நடைபெற்றது. இதில் 10 முதல் 17 வயதிற்கு உட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு 5 வயது பிரிவுகளில் தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டது. தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இப்போட்டிகளில் விருதுநகர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, மதுரை, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் செயல்படும் 70 பள்ளிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மேலும் குண்டு எறிதல், வட்டு எறிதல், நீளம் தாண்டுதல், சிறுவர்களுக்கான தடை தாண்டுதல், பந்து எறிதல் போட்டிகளும் விறுவிறுப்புடன் நடைபெற்றது. மொத்தமாக இன்று நடைபெற்ற 57 போட்டிகளில் ஒவ்வொரு போட்டியிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசுடன் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. மேலும் 2 ஒட்டுமொத்த சாம்பியன் பரிசுக் கோப்பையும், அதிக பரிசுகளை வென்ற மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு முதல் 3 இடங்களுக்கான நிரந்தர கோப்பையும் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள ராயன்பட்டியில் 123 ஆண்டுகள் பழமையான புனித பனிமய அன்னை திருத்தலம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் இறைமக்கள் ஒன்று சேர்ந்து திருவிழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா அடுத்த மாதம் 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 17ஆம் தேதி புனித பனிமய அன்னை திருத்தலம் பெருவிழா நடைபெற உள்ளது. இதற்காக இன்று தேர் வெள்ளோட்டம் ராயன்பட்டி பகுதியில் நடைபெற்றது. முன்னதாக பங்குத்தந்தை ஞானப்பிரகாசம் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. பின்னர் இறைமக்கள் மற்றும் ராயன்பட்டி கிராம கமிட்டி மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர். தேவாலயத்தில் துவங்கி ராயன்பட்டி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தேரானது இழுத்துச் செல்லப்பட்டு வெள்ளோட்டம் பார்க்கப்பட்டது.
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே அமைந்துள்ள மேலவழுத்தூர் ஊராட்சியில் 3500 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த ஊராட்சியில் பல ஆண்டுகளாக சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதாகவும், மாடுகள் மற்றும் நாய்களின் பிறப்பிடமாக ஊராட்சி திகழ்ந்து வருவதாகவும், இதுபோன்று கிராம மக்களுக்கு பல்வேறு பிரச்சினைகள் இருந்தும் எதுவுமே தெரியாதது போன்று ஊராட்சி நிர்வாகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலவழுத்தூர் பேருந்து நிலையம் அருகில் எஸ்டிபிஐ கட்சியின் பாபநாசம் தொகுதி துணைத் தலைவர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள் உள்ளிட்ட பலர் ஊராட்சி மன்ற நிர்வாகிகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். செங்கல்பட்டு ராட்டினங்கிணறு பகுதியில் டார்லிங் ஷோரூமின் 141வது கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக ஹோட்டல்கள் உரிமையாளர்கள் சங்க தலைவரும் டார்லிங் நிறுவன நிர்வாக இயக்குநருமான வெங்கட சுப்பு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டில் உள்ள அரசியல் பிரமுகர்கள், மருத்துவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மொத்தமாக 446 இடைநிலை துணை ஆசிரியருக்கான தேர்வு எழுதும் 2 மையத்தினை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மாணவர்களின் வருகை குறித்தும், அனைத்து மாணவர்களும் தேர்வு எழுதும் அறைக்குள் வந்துவிட்டார்களா என்பது குறித்தும், அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அமர்ந்து தேர்வு எழுதுகின்றார்களா என்றும் மையங்களில் உள்ள ஆசிரியர்களை கேட்டறிந்தார். இந்த ஆய்வில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா மற்றும் பலர் உடனிருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் 2,57,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் உடற்பயிற்சி பூங்கா அமைக்கும் பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நேரில் ஆய்வு செய்தார். அப்போது உடற்பயிற்சி பூங்கா எவ்வாறு அமையப்பட உள்ளது என்பது குறித்த வரைபட விளக்கத்துடன் சிஎம்டிஏ அதிகாரிகளிடம் அமைச்சர் சேகர் பாபு கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் TJ கோவிந்தராஜன், பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், சிஎம்டிஏ அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் உதகை, கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக மழையின் தாக்கம் சற்று குறைந்து பலத்த காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகிறது. இதையடுத்து வார விடுமுறை நாளான இன்று சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் உதகையில் உள்ள கர்நாடகா பூங்காவில் பூத்து குலுங்கும் வண்ண வண்ண மலர்கள், மலர் அருவி, தொங்கு பாலம் ஆகியவைகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததோடு அங்கு நிலவும் இதமான காலநிலையை அனுபவித்து செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா தொண்டி அருகே நம்புத்தாளை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் முருகானந்தம், பூமணி மற்றும் கரண் ஆகியோர் கடலில் மீன்பிடிக்கச் சென்றுள்ளனர். அப்போது அவர்களது வலையில் கடல் பசு ஒன்று சிக்கிக் கொண்டுள்ளது. பின்னர் இதுகுறித்து மீனவர்கள் தொண்டி கடற்கரை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் காவல்துறையினர் கடல் பசு உயிருடன் இருப்பது தெரிந்து வலையை அறுத்து பத்திரமாக மீட்டு உயிருடன் கடலுக்குள் விட்டனர். வாரம் ஒவ்வொரு கலாச்சார நினைவுகளை விருந்தினர்களுக்கு வழங்கி வரும் சேலம் பிராண்ட் எக்ஸ்டென்ஷியா நிறுவனம் இந்த வாரம் மதுரையை மையப்படுத்தி கிளாசிக் மதுரை என்ற உணவு திருவிழாவை நடத்தியது. மதுரையின் பாரம்பரியமிக்க பொரிச்ச பரோட்டா, குழம்பு கலக்கி, கறி தோசை, பச்சை பிரியாணி, ஜிகர்தண்டா உள்ளிட்ட பிரபலமான உணவு வகைகளை சமைத்து அசத்தினர். இதுகுறித்து பேசிய ஹோட்டல் நிர்வாகத்தின் பிரதாப் மற்றும் மேலாளர் ரிச்சர்ட், சேலம் மாநகரில் அனைத்து பகுதி மக்களின் உணவு வகைகளை வார வாரம் செய்து உணவு திருவிழாவாக கொண்டாடி வருவதாகவும், பாரம்பரியமிக்க இந்த உணவுகளை விருந்தினர்கள் ருசித்து உண்ணுகின்றனர் எனவும் தெரிவித்தனர். ஒரு வீக் நம்ம எதனா ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு போனோம். இந்த வீக் மதுரையை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ மதுரைன்னும் போதே அந்த முறுக்கு மீசை, வேஷ்டி, தலப்பா இது மாதிரிலாம் கொஞ்சம் ஒரு ரெகுலராக இருக்கும் அந்த மதுரை ஸ்டைல். ஸோ அதே கான்செப்டில் நம்ம இன்றைக்கி பஃபேவும் பண்ணியிருக்கோம். பொரிச்ச பரோட்டா அங்கே சால்னா கொடுப்போம். ப்ளஸ் குழம்பு கலக்கி ரொம்ப ஸ்பெஷல்ஸ் மதுரையில். ப்ளஸ் ஜிகர்தண்டா மதுரைனாலே ஜிகர்தண்டாவோட டச்சிங் இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டேபிள் ஜிகர்தண்டாவோட முடிச்சிருக்கோம். மெயின் கோர்சஸ் பார்த்திங்கன்னா மதுரையோட பச்சை கலரில் ஒரு பிரியாணி பண்ணுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் சீரக சம்பா ரைஸில். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ப்ளஸ் இது மாதிரி ஒன்று அந்த முட்டை பாயா அது மாதிரி இருக்கட்டும், கோலா உருண்டை அது மாதிரி இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயம்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி சேலத்தில் டிப்பிக்கலாக மதுரையோட ஃபுட்டை எடுத்துகிட்டு வரணுன்ட்டு ரொம்ப ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சேலம் மக்கள் கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணணும்னு விரும்புவோம்.
விருதுநகர் மதுரை சாலை மற்றும் விருதுநகர் அருப்புக்கோட்டை சாலை, பழைய பேருந்து நிலையத்துக்கு செல்லும் சாலை மற்றும் மெயின் பஜார் செல்லும் 4 முனை சந்திப்பு சாலையில் போக்குவரத்து காவல்துறை சார்பாக சிக்னல் கம்பம் உள்ளது. இந்த சிக்னல் கம்பம் திடீரென சாலையின் நடுவே முறிந்து விழுந்துள்ளது. கம்பம் விழுந்த பகுதியில் பொதுமக்கள் யாரும் செல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதனால் இப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் சுமார் 1 மணி நேரத்திற்கு பின்பு தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போக்குவரத்து போலீசார் முறிந்து விழுந்த சிக்னல் கம்பத்தை அகற்றினர். மேலும் பயன்பாடின்றி இருக்கும் போக்குவரத்து சிக்னல் கம்பங்களை சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை திருவொற்றியூர் ஈசானி கோவில் தெருப்பகுதியைச் சேர்ந்தவர் ஷேக் அப்துல்லா. இவரது வீட்டிற்கு தண்ணீர் தொட்டி சுத்தம் செய்வதற்காக அதே பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி, அருள், ரகு என 3 கூலி தொழிலாளர்கள் வந்துள்ளனர். இதில் ரகு என்பவர் நீண்ட நேரம் தொட்டியில் இறங்கி சுத்தம் செய்துவிட்டு வெளியே வந்தவுடன் சிறிது நேரத்தில் இரத்த வாந்தி எடுத்து மயங்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த திருவொற்றியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட சிலம்ப வளர்ச்சி அறக்கட்டளை நடத்தும் 1ஆம் ஆண்டு மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டிகள் துவக்க விழா நடைபெற்றது. இதை புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க தலைவர் தங்கராசு, மாத்தூர் சிவகுமார், ரோட்டரி மற்றும் சிலம்பம் கலைச்சங்கம் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.